கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாக மகிமையின் நம்பிக்கை என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைய நாளிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைவேறின பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தீர்க்க தரிசனம் அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். இந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அதிகாரம் 12 வசனத்திலே காணப்படுகிறது. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இந்த வசனம், அதாவது அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு என்ற இந்த தீர்க்க தரிசனம் எங்கே நிறைவேறினது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15 அதிகாரம் 27, 28 வசனங்கள். அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளரை அவரோட கூட சிலுவைகளில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22 அதிகாரம் 37 வசனம். அக்கிரமக்காரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்றார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23 அதிகாரம் 32 மற்றும் 33 வசனம். குற்றவாளிகளாகிய வேறே 2 பேரும் அவரோட கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா 53:12 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி இயேசு 2 கள்வர்கள் நடுவிலே, அக்கிரமம் புரிந்தவர்கள் நடுவிலே இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். 2 கள்வர்கள் நடுவிலே இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட காரணத்தினாலே இயேசுவும் அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார். இவ்விதமாக பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இயேசுவின் வாழ்க்கையிலே கச்சிதமாக நிறைவேறினது. ஒரு தீர்க்க தரிசனம் கூட நிறைவேறாமல் வியர்த்தமாகவில்லை. இந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதலை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் கர்த்தரையும் அவருடைய மகிமையையும் விசுவாசிப்போமாக. நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையும், ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களையும், ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்றி முடிப்பார் என்பதை நாம் விசுவாசிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.